நேரத்தில் உம்மை துதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த உபவாச நாட்களை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய கிருபைக்காய் உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் எங்களுக்கு பிரயோஜனம் உடையதாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளரவும் அடுத்த கட்ட நிலைமைக்கு நாங்கள் கடந்து செல்லவும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களை எங்களுக்காய் நீர் தயவாய் தந்திருக்கிறீர். இந்த உபவாச நாட்களில் தீர்மானங்களோடு இந்த 21 நாளும் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா தீர்மானத்தை எடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனமிறங்கி அவர்கள் எல்லாவரையும் தேவ சமூகத்தில் கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதத்தின் அதிகாலையினுடைய ஜெபத்தின் வழியாய் முதல் பகுதிக்கு கடந்து வந்த எல்லா ஜனத்தோடு இடைப்பட்ட தேவன் இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு நேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம். நீர் எங்களுடைய கோட்டை, நீர் எங்களுடைய அடைக்கலம், நீர் எங்களுடைய அரண். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நீரே எங்களுக்கு அனுகூலமான தேவனாய் இருக்கிறீர். இந்த மாலை நேரத்தில் நம்பிக்கையோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நம்பிக்கையோடு உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். அற்புதமே உமக்கு நன்றி, அதிசயமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம், அவரை உயர்த்த உயர்த்த அவருடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கும்படியாய் அன்றைக்கு சாலோமோன் கட்டின ஆலயத்தில் தேவ மகிமை நிரம்பினது போல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் நாமும் தேவ சமூகத்தில் எல்லாம் ஒருமனப்படும் பொழுது அவருடைய மகிமை அவருடைய மகிமை அவருடைய மகிமை சாலோமோன் கட்டின ஆலயத்தில் சர்வாங்க தகன பலியை இட்ட பொழுது அந்த இடத்துல ஒரு மகிமை சூழ்ந்து கொண்டது. இன்றைக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது தேவன் இந்த மகிமையாய் இந்த பலியில அவர் மகிமைப்படும்படியாய் அவருடைய நம்மத்தில் பிரசன்னராய் இருக்கும்படியாய் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், எங்களை ஆட்கொண்டவரே உம்மை துதிக்கிறோம், எங்களை அபிஷேகிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சொல்லலாமா? போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை,
கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான நல்ல மாலை நேரத்தில் தேவ பாதத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த 21 நாள் உபவாசத்தினுடைய இந்த 14வது நாளில் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லி இந்த மாலை நேரத்தில் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தின் அருகே அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் பதிலுக்கு அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உபவாசத்தினுடைய 14வது நாளுக்கு நேராய் நாங்கள் கடந்து வந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு முன்பதாக ஒரு வாரம் தான் இருக்குது. ஆனாலும் தேவன் இந்த உபவாச நாட்களிலே முதலாவது நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில எழும்ப வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, மீதம் இருக்கிற இந்த 7 நாட்களில ஆண்டவரே நாங்கள் சபையாய் குடும்பமாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். இந்த 14வது நாளிலும் இன்னும் சபை எந்தெந்த காரியங்களில் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, நெகேமியாவை போல ஆலத்தை ஆண்டவரே இடிந்து போன அலங்கத்தை கட்ட எப்படி நெகேமியா எழுந்தாரோ அதே போல ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தினுடைய பணிகளை சுவிசேஷத்தினுடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த நாட்களிலே சபையாய் எழும்ப பரிசுத்த தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உமது வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த 21 நாள் உபவாசத்தினுடைய இந்த 14வது நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது.
நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம்தான். அவருடைய கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறது. அவருடைய கிருபை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திக்கிறது. அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. நம்முடைய ஜீவனை பார்க்கிறோம், அவருடைய கிருபை மேலானது. அல்லேலூயா. எனவே இந்த மாலை நேரத்தில் விசுவாசித்து அவரை நாம் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து இந்த நாள் வரை சுகத்தோடு நடத்தி இருக்கிறார். சின்ன சின்ன பலவீனங்கள் கடந்து வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு பலத்தினால இடை கட்டி கொண்ட அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். யூடியூபின் வழியாய் கிளை சபையிலிருந்து தலைமை சபையிலிருந்து இணைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்கு மகிமை செலுத்தி அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் என்று சொல்லி அவரை உயர்த்தி பாடுவோம். அவரே நம்முடைய மீட்பர். ஆமென். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. நீங்க சொல்லுங்க. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையின் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என்
யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. கடைசியாய் கூட யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோக்கே, ஏன் எல்லோக்கே,
இயேசு நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். என் கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட என் சகோதரே, என் சகோதரியே, நொறுங்குண்ட இதயத்தை தாங்குகிறவர், காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார். நீங்க எந்த நிலையில வேணா வந்திருக்கலாம், என் இயேசு ஒரு பொழுது உங்களை கைவிட மாட்டாரு. இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பல தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பல தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இந்த மாலை நேரத்துல நம்முடைய கலக்கங்களை மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு. வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அப்படி சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற வாழ்க்கையே நம்முடைய கலக்கங்களை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு. நம்பிக்கையோடு சொல்லுங்க, அன்றைக்கு தேவன் சமாரியனாய் கடந்து வந்து ஒருவனுடைய காயங்களை கண்டு அவன் மீது மனதுருகுன தெய்வம். நொறுகுண்ட இருதயங்களே, வடுகொண்ட இருதயங்களே, உங்களை கண்டு உங்கள் மீது மனதுருகிற ஒரு தேவன் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என் இயேசு என்னை கைவிட மாட்டார், என் இயேசு என்னை நடத்துவார். அவர் நீதியின் வலகரத்தினாலே என்னை தாங்கி
ரிக்கபலா சந்தரலதரனமா. இப்பொழுதே காயங்கள் எல்லாம் கட்டப்படட்டும். காயங்களிலே எண்ணெய்கள் வார்க்கிறார். இப்பொழுதே காயப்பட்ட பகுதி ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். இப்பொழுதே உங்கள் காயங்களை ஆற்றுகிற ஓ நல்ல வைத்தியனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஓ ரபா ஷதரலதரனமா ரிக்கபலா சேதரலதரனமா ஓ ரிபலபா சந்தரலலமா. ஓ கடந்த நினைவுகள் உங்களை பலவீனப்படுத்துகிறதா? கடந்த நாட்களுடைய பேச்சு, கடந்த நாட்களுடைய பலவீனம், கடந்த நாட்களுடைய விபத்துகள் உங்களை காயப்படுத்தி இருக்கிறதா? இந்த மாலை நேரத்தில் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர் ரிக்கா சதரலதரனமா ஒரு ரிபலதரனமா. இப்பொழுதே எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். எல்லா வேதனைகள் அங்கலாய்ப்புகள் மாறட்டும். ஒரு ரபா சந்தரலதரனமா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, என் காயங்களை ஆற்றுகிறவர் நீங்க தான்ப்பா. மனிதர்களுடைய பேச்சினால் ஏற்பட்ட காயங்கள், ஆண்டவரே குடும்பத்தில் உள்ளவர் சொல்லினால் ஏற்பட்ட காயங்கள் இந்த மாலை நேரத்தில் மாறட்டும் ஆண்டவரே. ரபா சதரனதரனமா ரிபலதரன ரிக்கபலா சந்தரலதரனமா ஓ ரபா சேதரலதரனமா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஒரு கள்ளன் கையில் ஒரு மனிதன் சிக்கி கொண்டான். அவன் அடிச்சு அவங்கிட்ட இருக்கிறது எல்லாவற்றையும் பிடுங்கிட்டாங்க. அந்த வழியா வந்த ஆசாரியனும் அவனை கண்டுக்கல, அவனுடைய உதவி ஆசாரனையும் கண்டுக்கல. எல்லாரும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. ஆனா அந்த வழியாய் ஒரு சமாரியன் அவன் கடந்து போகும் பொழுது அவனை கண்டு அவன் மேல மனதுருகினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தாயே, என் சகோதரனே, என் சகோதரியே, எனக்காக மனதுருக, என்னை விசாரிக்க, என் காயங்களை கற்ற, என்னுடைய தனிமை நேரத்தில் நான் படுகிற வேதனைகளை அறிய ஒருவரில் என்று சொல்லி நினைக்கிறீங்களா? அன்றைக்கு அந்த சமாரியன் அவனை கண்டு மனதுருகினது போல இனி வாழ்க்கையில சில பகுதியில காயப்பட்டிருக்கிற உங்களை கண்டு ஆண்டவர் மனதுருகுகிறார். அன்றைக்கு அவனுடைய காயங்களிலே அவர் எண்ணெய் வார்த்தது போல அவனுக்கு திராட்சரசத்தை கொடுத்து அவன் காயங்களை சுத்தம் செய்து அவனை சத்திரத்தாரிடத்தில் ஒப்படைத்து 2 காசை அவனிடத்தில் கொடுத்து, இவனை நீ பராமரித்துக்கொள், நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது மீதம் ஏதாகலும் அதிகமா ஆனா அதை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அவன் கடந்து போனான். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் அநேக மனிதர்கள் நம்முடைய காயங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய தேவைகளை அவர்கள் கண்டும் காணாத மாதிரி போகலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அப்படி போறதில்லை. அவர்களுடைய பார்வையில சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தான் பிள்ளைக்கு ஏதாயிலும் ஒன்று என்று சொன்னா அவர் அப்படியே துடிச்சு போயிடுவாரு. இந்த மாலை நேரத்தில் காயப்பட்ட வாழ்க்கைகளுடைய காயங்களை கட்டக்கூடிய நல்ல சமாரியனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். வாழ்க்கையினுடைய எந்த பலவீனமாய் இருக்கலாம், இயேசுவே எனக்கு மனமிறங்கும் என்று சொல்லும் பொழுது நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பன் நம்முடைய காயங்களிலே அவர் எண்ணெயை வார்த்து அவர் திராட்சரசத்தை கொடுத்து நம் காயங்களை சுத்தம் பண்ணுகிற நல்ல சமாரியனாகிய இயேசு நம் அருகிலே இருக்கிறார். என் அன்பு தாயை, சகோதரனே, சகோதரி, வாலிப தங்கையே, எதிர்காலத்தை நினைத்து பயப்பட வேணாம். நான் எப்படி இந்த காலத்தை ஓட்டுவேன்னு சொல்லி குழம்ப வேணாம். அவர் நம்ம அருகிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ரபா சந்தரலதரனமா ரிபலதரனமா. Thank you Lord. அப்படியே இருக்கிறங்களை எழுந்து நின்று இந்த ஆராதனுடைய நிறைவில் 2 நிமிடம் மாத்திர தேவ சமூகத்தில் நின்று அப்படி சமூகத்தில் நம்மை விட்டு கொடுக்கலாமா? ரிபா ஷதரலதரனமா ரிபலதரனமா ரிகபலா சிந்தரலதரனமா. ஆண்டவரே, எங்கள் காயங்களை ஆற்றுகிறவர் நீங்க தான்ப்பா. என் கண்ணீரை துடைக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் நம்பிக்கையோடு யூடியூப்ல இணைந்திருக்கிற வாழ்க்கைகளே, தேவன் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவாய் இருக்கிற தேவன் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற அவர் நல்ல ஔஷதமாய் கடந்து வந்திருக்கிறார். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம். யாரும் அறியாத என்னை நன்றாய்
அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி அப்பா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அன்றைக்கு அந்த கள்ளன் கையில் அகப்பட்டவன் அவன் அதை தான் நினைச்சிருப்பான். இன்னைக்கு என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், என்னை அடிச்சு எப்படியோ கொன்று என்னிடத்துல உள்ளவைகளை எடுத்துட்டு போயிடுவான்னு சொல்லி அவன் தீர்மானிச்சிருப்பான். ஆனா அவன் குத்து உயிராய் கொலை உயிராய் இருக்கும்போது வந்த ஒருவருமே அவனை கண்டுக்கல. ஆனா ஒரு சமாரியன் அந்த வழியாய் வரும்பொழுது அவனை கண்டு வேதம் அதை தான் சொல்லுது, அவன் மேல மனதுருகி. இந்த மாலை நேரத்துல நம் மீது மனதுருகிற ஒரு கர்த்தர் உண்டு. வாழ்க்கையினுடைய வழி எவ்வளவா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், நான் பட்ட காயத்தை யாரும் பட்டிருக்க மாட்டாங்க, என் வேதனையெல்லாம் ஒருவரால ஆற்ற முடியாது என்று சொல்லி இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துல காயங்களை கட்டக்கூடிய நல்ல சமாரியனாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். அவர் என் காயங்களை கட்டுவார்னு சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நீர் என் காயங்களை ஆற்றுகிறவர், என் காயங்களை கட்டுகிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை பராமரிக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. காயத்தை கட்டுறது மாத்திரமல்ல, நம்மை பராமரித்து அந்த காயங்கள் ஆறி நாம் நம்முடைய நிலைக்கு திரும்பும் வரை அந்த சமாரியன் சத்ருதானிடத்தில் பணத்தை கொடுத்து பார்க்க சொன்னா இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவருடைய கரத்தில் விட்டு கொடுக்கலாமா? தேவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. மீதியான நேரத்தில் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் இருக்கிறீங்களே, அப்படியே அமருவோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
குறிப்பாக நம்முடைய சபையின் ஆராதனை நாளைக்கு முதல் ஆராதனை 5 மணிக்கும், 2வது ஆராதனை 7 மணிக்கும், வாலிபர் ஆராதனை 4 மணிக்கும், மாலை 7 மணிக்கும் ஆராதனை இருக்கிறது. ஆகையால் ஏதாவது ஒரு ஆராதனையிலே கண்டிப்பாய் நீங்கள் பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். தொடர்ந்து இந்த உபவாச ஜெபங்களிலே நீங்கள் பொருத்தனையோடு ஜெபித்து வருகிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். உபவாசம் இருந்து ஒருவேளையாவது நீங்கள் ஜெபித்து வாருங்கள். நிச்சயம் கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு அவர் பதில் கொடுப்பார். அவர் செவி கொடுக்கிற தேவன் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஜோமன் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை தார். ஆண்டுடைய வல்லக்கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த நாளிலும் ஒரே ஆண்டவரே ஆவியானவர் எல்லா இடத்திலும், ஆலயத்திலும், ஆன்லைனிலும், கிளை சபையிலும், எந்த பகுதியிலிருந்து எந்த இடத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் தேவ ஆவியானவர் அவர்களோடு இடைப்படுகிறதை காண கர்த்தர் கிருபை தார். ஒரு மனதின் ஆவியை தார். எங்களோடு நீர் ஊழியம் செய்வீராக. உம்மை வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இடிந்தவைகளை கட்ட எழும்புவோம் என்கிற தலைப்பிலே கடந்த 2 நாட்களாக நாம் தியானித்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடிந்தவைகளை நாம் ஒரு மனமாய் கட்ட எழும்ப நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. குறிப்பாக நெகேமியா புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். நெகேமியாவின் 1வது அதிகாரத்திலே அவர் ஒரு பானபாத்திரக்காரனாக கர்த்தர் அவரை உயரமான ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு தேவனுடைய ஜனத்தின் மீதும் தேவனுடைய தேசத்தின் மீதும் அந்த தேசத்தில் உள்ள அலங்கம் சுவரெல்லாம் இடிந்து கிடக்கிறதை குறித்ததான் அவருக்கு ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரத்து நிமித்தம் அவர் என்ன செய்தார், எப்படி அந்த அலங்கங்களை கட்டி எழுப்பினார் என்பதைத்தான் நாம் இடிந்தவைகளை கட்ட எழும்புவோம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பிசாசு பலவிதமான பிரச்சனைகள் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய அலங்கங்கள், இரட்சிப்பின் அலங்கங்கள் இடிந்து போயிருக்கும் என்றால் தேவன் இந்த நாட்களிலே மறுபடியும் நம்முடைய அலங்கங்களை கட்ட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இடிந்தவைகளை கட்ட எழும்போம். சேர்ந்து சொல்லுங்கள், இடிந்தவைகளை கட்ட எழும்போம். 1வது அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். அவர் எப்படி ஜெபித்தார் என்று தியானித்தோம். ஒன்று கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் அதற்கு அஸ்திபாரமாய் ஜெபம் தேவை. அவர் எப்படி ஜெபித்தார்? 1வது அவர் எப்படி ஜெபித்தார்? கண்ணீரோடு ஜெபித்தார். 2வது பாரத்தோடு ஜெபித்தார். 3வது உபவாசத்தோடு ஜெபித்தார். 4வது மன்றாடி ஜெபித்தார். 5வது எப்படி ஜெபித்தார் என்றால் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தார். நேற்றைய தினம் நாம் தியானித்தோம். எப்படி என்ன ஜெப வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபித்தார். எப்படி நேற்றைய தினம் அவர் ஜெபித்தார்? 1வது பரலோகத்தின் தேவனே என்று கூப்பிட்டார். 2வது என்ன சொன்னார்? உடன்படிக்கையின் தேவனே என்று சொன்னார். 3வது என்ன சொன்னார்? கிருபையின் தேவனே என்று சொன்னார். 4வது சர்வ வல்லமையின் தேவனே என்று சொன்னார். 5வது என்ன சொன்னார்? நினைத்தருளும் தேவனே என்று சொன்னார். கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் ஜெபத்தை 6வது ஜெபத்தை கேட்கிறவர் கடைசியாக கர்த்தர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். பரவாயில்ல, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. பரவாயில்ல, நல்ல நினைவு வச்சிருக்கிறீங்க. நீங்க சொன்னா தான் உண்டு. அவங்க சில நேரம் கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் எப்பவுமே உற்சாகப்படுத்துங்க. என்ன செய்ய, மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகத்தின் ஆவியோடு இருக்கிறவர்களால் தான் இன்னொருத்தர் என்ன செய்ய முடியும். நானே ஏன் வந்தேன்ற மாதிரி உட்கார்ந்துருந்தா ஒருத்தனையும் ஒரு காலமும் நான் என்ன செய்ய முடியாது, உற்சாகப்படுத்த முடியாது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உற்சாகமாய் கேளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, 3ஆம் நாளிலே கர்த்தர் இந்த நாளில் இந்த எப்படி ஜெபித்தார், என்ன சொல்லி ஜெபித்தார், இப்பொழுது அந்த அலங்கம் இடிந்து போன அலங்கங்களை கட்டுவதற்கு அவர் என்ன முயற்சி எடுத்தார் என்பதைத்தான் 3வது பகுதியாக
இடிந்தவைகளை கட்ட எழும்புவோம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாமா? நெகேமியா 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கள். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசாம் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். இப்போ முதல் அதிகாரத்திலே நாம் எப்படி ஜெபித்தார், என்ன சொல்லி ஜெபித்தார் என்று கற்றுக்கொண்டோம். 2வது அதிகாரத்தில் இவர் அரண்மனையில் வேலை செய்கிறபடியினால் இவர் டெய்லி ராஜாவை சந்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜாவுக்கு உணவெடுத்து கொடுக்கிற அந்த பானபாத்திரக்காரனாக இருந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த உணவு கொடுக்கும்போது ராஜாவும் அவரும் அடிக்கடி பேச வேண்டியது வரும். என்ன கேட்டிருப்பார் ராஜா? என்ன இன்னைக்கு சொன்னதெல்லாம் ஐட்டம்லாம் சரியாக வரல, என்ன சரியாக சாப்பாடெல்லாம் ஏதாவது பேச வேண்டியது இருக்கும். இப்படி தினந்தோறும் அந்த ராஜாவை சந்திக்கிறபடியினால் அன்றைக்கும் இந்த சம்பவத்துக்கு பின்பதாக, அவர் ஜெபத்துக்கு பின்பதாக அவரை சந்திக்கும் போது அவர் முகம் சந்தோஷமாய் இல்லை, அவர் முகம் துக்கமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ராஜா ரொம்ப அழகா கேட்கிறார், நீ ஏன் துக்கமாய் இருக்கிறாய், நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய் என்று ராஜா ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த சோர்வு எப்படி இருக்கிறது என்றால், இது சரீர பிரகாரமான சோர்வு அல்ல, இது ஆத்துமாக்களை குறித்ததான ஜெபித்து அவருக்குள் வந்த ஒரு துக்கம். எப்படி? அதுக்கு அவர் என்ன சொல்றார் பதில்? சோர்வுக்கு அவரே பதில் சொல்றார். என் பிதாக்களுடைய கல்லறைகள், என்னுடைய முற்பிதாவின் இடம், நாங்கள் ஆராதித்த இடம், நாங்கள் பிறந்த இடம், தேவனை ஆராதித்த இடம், தேவனுடைய தேசம் எல்லாம் எப்படி கிடக்குதுன்னா உடைந்து போய் எல்லா அலங்கமும் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, சுவரெல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்படி என்ன செய்ய முடியும்னா சந்தோஷமா இருக்க முடியும் என்று ராஜாவிடத்தில் பேசுகிறார். இதை ராஜா கிட்ட சொல்றதே பெரிய விஷயம். ஏன்னா ராஜா கிட்ட தேவையில்லாம பேச முடியாது. சாப்பாடு விஷயம்னா சாப்பாடு தான் பேச முடியும், அனாவசியமான வார்த்தைகளை பேச முடியாது. அப்ப ராஜாவே கேட்கிறார், ஏன் உன் சோர்வுக்கு என்ன காரணம்? அப்ப அவர் அதை சொல்லும் போது ராஜா 4வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். முதல் வரிகளை வாசிங்க. என்ன சொல்றார் ராஜா? அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். இப்ப நான் சொல்வேன், முதல் காரியமாக சோர்வும் தீர்வும். சொல்லுங்க, சோர்வும் தீர்வும். இந்த நாட்களிலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் துக்கப்படுவது இல்லை என்றால் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன? ஒருவேளை அது வெளியில சொல்ல முடியாதபடி இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சாதாரண ஒரு ராஜாவே தினந்தோறும் சந்திக்கிற அந்த நெகேமியாவை பார்த்து அவனுடைய சோர்வை கேட்க முடியும் என்றால், தினந்தோறும் அவருடைய சமூகத்துக்கு போகிற நம்முடைய சோர்வுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அறிந்து வைத்த ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷனை ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்து அவனே நெகேமியாவை பார்த்து நீ ஏன் சோர்ந்து போயிட்டேன்னு கேட்பார் என்றால், இந்த நாளிலே நீங்கள் போகிற பாதை, உங்களை சோர்வை ஏற்படுத்தின பாதை, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து நீங்கள் துக்கப்படுவது, குடும்பத்தை குறித்து நீங்கள் துக்கப்படுவது, பிள்ளைகளை குறித்து நீங்கள் துக்கப்படுவது, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து வரக்கூடிய துக்கங்களை குறித்து கர்த்தர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ராஜாதி ராஜா அதற்கு தீர்வையும் ஏற்படுத்துவார். சொல்லுங்க, ராஜாதி ராஜா அதுக்கு என்ன ஏற்படுத்துவார்? தீர்வை ஏற்படுத்துவார். நேற்றைக்கு நீங்கள் பாரப்பட்டது எந்த காரியத்துக்காக? நேற்றைக்கு நீங்கள் துக்கப்பட்டது எந்த காரியத்திற்காக? இந்த ஜெபத்தன நாட்களிலே உங்களை அதிகமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் என்ன? நீங்கள் சோர்ந்து போகாமல் அதை அந்த ராஜா கிட்ட எப்படி நெகேமியா சொன்னானோ, நீங்கள் உங்களை அழைத்த, உங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள ராஜா கிட்ட சொல்லும் போது அந்த ராஜாவும் உங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவார். பக்கத்துல சொல்லுங்கள், உங்கள் சோர்வுக்கு ஒரு தீர்வு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வுக்கு தீர்வு தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு சாதாரண ராஜாவே உடனே கேட்கிறான், ஏன் உன் முகம் துக்கமா இருக்கு? ஜெபம் பண்ணி அழுது சந்தோஷம் வரல, எதை குறிச்சும் சந்தோஷம் வரல. ஏன்னா என்னுடைய தேசம், சில நாட்களிலே சில காரியங்களை நம்ம துக்கப்படுறோம்னு அப்படிதான்.
வெளியில வேணா ஒரு சும்மா முகத்துல ஒரு சிறிய சிரிப்பு சிரிக்கலாம், ஆனால் உள்ள இருக்கிற அந்த துக்கம் நம்முடைய முகத்தையும் சேர்த்து அதை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். காரணம், நான் எதிர்பார்த்தது போல நடக்கலை, இல்லைனா நான் எதிர்பார்க்கிறது போல அது சரியாக வரவில்லை. நீங்கள் எந்த சோர்வின் பாதையிலே போனாலும் நெகேமியாவுக்கு அந்த ராஜா ஒரு தீர்வை கொண்டு வருகிறது போல கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் சோர்வுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வருவார். அவர் ஒரு நல்ல தேவன். சொல்லுங்க, இயேசு எப்படிப்பட்ட தேவன்? நல்லவர். இயேசு நல்லவர். சொல்லுங்கள், இயேசு நல்லவர். என் ராஜாதி ராஜா எனக்கு எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். சரி, இப்போ சோர்வும் தீர்வும் என்று சொன்ன போது அடுத்தது இந்த சம்பவம் எப்படி நகர்கிறது வாசிக்கலாம். 4ஆம் வசனத்தையே மறுபடியும் வாசிங்கள். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது குறிப்பு நீங்கள் கவனிங்கள். இப்ப ராஜா கேட்கிறார், என்னப்பா நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, முகம்லாம் ரொம்ப துக்கமா இருக்கு அப்படின்னு ராஜா கேட்கும் போது அந்த சோர்வுக்கு ராஜா ஒரு தீர்வுக்காக கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறார். அப்படி உங்ககிட்டயோ என்கிட்டயோ கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ராஜா அப்படின்னு நம்ம உடனே அதுக்கு பதில் சொல்ல இருப்போம்ல. ஆனா உங்களிலிருந்தும் என்னிலிருந்தும் நெகேமியா எப்படி வித்தியாசப்படுறார்னா, அவர் பதில் சொல்றதுக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? ஜெபிக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன செய்தார்னா ஜெபம் பண்ணி. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுவோம், அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஒரு ராஜா முன்னாடி கேட்கிறான், ஆனா இந்த ராஜாக்கு பதில் சொல்றதுக்கு முன்பதாக தான் ராஜாதி ராஜாவிடத்திலே தேவனுடைய சித்தத்துக்காக ஜெபிக்கிறார். நான் இரண்டாவது குறிப்பு சொல்லுவேன், தேவனுடைய சித்தமும் தேவனுடைய கரமும். தேவனுடைய சித்தமும் தேவனுடைய கரமும். அதுல பாருங்க, தேவ சித்தம் எப்படி தேவ சித்தம்னு நீங்க கேட்பீங்கன்னா, நீங்கள் எப்பெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அது சிறிய ஜெபமோ பெரிய ஜெபமோ நீங்கள் உண்மையாகவே அதை ஜெபம் என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு போகும்போது நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய சித்தம் அதிலே நீங்கள் துக்கப்படுகிற காரியத்திலே வெளிப்படும். தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். இதுதாங்க ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சின்ன ஜெபம்தான். இந்த ஒட்டுமொத்த நெகேமியாவை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் 13 சிறிய ஜெபத்தை அவர் செய்திருக்கிறார். சின்ன ஜெபம், ஒரே ஒரு வார்த்தை தான், பரலோகத்தின் தேவனே நான் ராஜாக்கு பதில் சொல்ல போறேன், நான் என்ன சொல்லணும் எனக்கு சொல்லித்தாங்க, அவ்வளவுதான் ஜெபம். சின்ன ஜெபம் தான். ஆனா அந்த சின்ன ஜெபத்திலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் தருவதற்கு அந்த சித்தத்துக்கு நேராக நடத்துகிறார் பாருங்க. ஆனா நீங்க நான் இப்படி சொன்ன உடனே நீங்க இப்படி எடுத்துக்கூடாது. அப்ப பாஸ்டர் நான் கூட எப்பவுமே என்ன ஜெபம் தான் செய்ய போறேன். அதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தில் எப்படி ஜெபித்தார்? என்னங்க இப்பதானே ஆரம்பத்துல சொன்னீங்க, எப்படி ஜெபம் பண்ணார்? கண்ணீரோடு ஜெபம் பண்ணார், பாரத்தோடு ஜெபம் பண்ணார், அப்புறம் எப்படிலாம் ஜெபம் பண்ணார்? மண்டாடி ஜெபம் பண்ணார், பாவ அறிக்கை செய்து, இந்த ஜெபம் எல்லாம் செய்திருக்கிறார். ஆனா இப்ப ராஜா கிட்ட பேச கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துல, அந்த இருக்கிற ஒரு 30 வினாடி கூட அவர் கேட்ட உடனே கொஞ்ச நேரத்துல பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அந்த சிறிய நேரத்துக்குள்ள அந்த இடத்தில் கூட தேவனுடைய சித்தத்திற்காக நெகேமியா ஜெபித்தார். இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. நான் உண்மையா சொல்லுவேன், எந்த தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பெரிய ஜெபங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டே வருகிற காலத்தில் தான் இவருடைய சின்ன ஜெபம் கூட தேவனுடைய சித்தத்தை வரவழைக்கும். எப்பொழுதுமே நான் சின்ன ஜெபத்திலே வாழ்ந்திடக்கூடாது. இது ஐசியூல இருந்து ஜெபிக்கிறது போல. ஐசியூல அந்த டியூப் எடுத்துட்டா ஆள் போயிடுவாங்க. ஆனா ஐசியூல இருக்கும்போது தேவனே காப்பாத்துங்க, ஆண்டவர் இறக்கப்படுவார். ஆனா ஐசியூக்கு போறதுக்கு முன்பதாக நிறைய நேரம் நமக்கு கிடைச்சது. அப்பவே என்ன செஞ்சிருக்கணும்? பெரிய ஜெபங்களை செய்து வைத்திருக்கணும். அப்ப அங்க ஜெபிக்கும் போது சின்ன ஜெபம் கேட்கப்படும். சின்ன ஜெபம் தான். தேவனே உம்முடைய சித்தம் என்னப்பா? ராஜாவுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? நீ எத்தனை பேர் நம்ம கிட்ட கேட்கப்படுகிற கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு முன்பதாக, பரலோகத்தின் தேவனே நான் இந்த மனிதனுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஆண்டவரே இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிப்போம் என்றால், நான் சொல்லுவேன், தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த அவரும் ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபத்தின் மூலமாகவே தம்முடைய சித்தத்தை தேவனால் வெளிப்படுத்த முடியும். ஜெபிக்காதவர்களுக்கு தேவ சித்தம் புரியாது. ஜெபிக்காத பிள்ளைகளுக்கு தேவ சித்தம் புரியாது. ஆனா ஜெபிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவ சித்தத்துக்குள் தான் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு நான் எப்படி செயல்பட போறேன்?
நான் என்ன எப்படி செயல்பட போறேன், அதுதான் ரொம்ப முக்கியமானது. தேவ சித்தம். ராஜா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவ சித்தம் வெளிப்படணும். நான் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறா எதை செய்திடக்கூடாது. அதுக்காகத்தான் தேவ சித்தத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். நீங்களும் தேவ சித்தத்துக்காக பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிட்டு ராஜா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நிறைய காரியத்தை பேசினான். ராஜா கிட்ட சொல்றான், அந்த பாருங்க ராஜா, நான் இப்ப இங்க இருந்து போனோம், எனக்கு லீவ் தேவைப்படுது. நான் போய் என் தேசத்துக்கு போய் நான் அந்த சம்பவத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லிடுறேன். ராஜா கேட்கிறார், என்ன நான் உனக்கு செய்யணும்? பரலோகத்தின் தேவனே, இவருக்கு நான் என்ன பதில் சொல்லணும்? கேட்டு ஜெபம் பண்ணிட்டார். வாயிலிருந்து தேவன் வார்த்தையை போடுவார். இந்த மாதிரி எனக்கு லீவ் தேவைப்படுது, நான் போறேன், என் சொந்த தேசம் போறேன். ராணியும் உட்கார்ந்து பக்கத்துல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன சொல்றாரு? இந்த மாதிரி போறேன். ஏன்னா இந்த இடத்தை விட்டு அவர் அனுப்ப முடியாது. ஏன்னா இவர் ராஜாக்கு நம்பிக்கைக்குரியவர், ரொம்ப உண்மை உள்ள மனுஷன், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். நான் சொல்றேன், எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளை தனக்கு கொடுக்கிற வேலையில கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்கன்னா அந்த எஜமான்கள் அவர்களை விடவே மாட்டாங்க. இதெல்லாம் நான் கண்கூடா பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும், மதிப்பெண்ணு தெரியும். அதனால சீக்கிரமா விட்டுற மாட்டாங்க. ராஜா கேட்கிறார், எவ்வளவு நாள்ல போயிட்டு திருப்பி வருவேன்? அது நாள் எப்படி சொல்றது, கொஞ்ச நாள்ல வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். அப்படியா, சரி, வேற நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்ப நாங்க போய் எங்க தேசத்துல அந்த சுவர்லாம் கட்டணும்னா இந்த வாசக்கால்லாம் வைக்கணும். நம்ம வனத்துல நீங்க வச்சிருக்கிற உங்களுடைய காடுல நிறைய மரம் இருக்கு ராஜா, எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போற வழியில அந்த லெட்டரை நான் அவங்கிட்ட கொடுத்தனா எனக்கு வேண்டிய பொருளெல்லாம் நான் வாங்கிப்பேன், அவ்வளவுதானா? சரி, ஒரு லெட்டரை எழுதி அவன் கையில கொடுக்கிறார். கொடுக்கும் போதும் தேவ சித்தமும் தேவ கரமும் எப்படி செயல்படுது பாருங்க. வாசிங்க 8ஆம் வசனத்துல அந்த லெட்டரை வாங்கிட்ட பின்பு அவர் சொல்லுகிற 8ஆம் வசனத்தின் வார்த்தையை வாசிங்கள். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கு நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலாளி ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம். எல்லாரும் அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு என்ன செய்தார்னா கட்டளையிட்டார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தேவ சித்தமும் தேவ கரமும் ஒரு மனிதன் எடுத்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்வார். நெகேமியாவுக்கு நல்லா தெரியும், தேவ சித்தத்தை செய்கிற மனிதன் மேலதான் தேவனுடைய கரமும் என்ன செய்திருக்குனா அமர்ந்திருக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஏன்னா இதெல்லாமே ராஜா எனக்கு கொடுத்துட்டாரு. நான் ரொம்ப சோர்ந்து போய் இந்த லீவ் கேட்க போகும்போதெல்லாம் நம்ம சிலர்லாம் அப்படிதான் லீவு. இப்போ நம்ம மேனேஜர் கிட்ட லீவ் கேட்கணும்னா எப்படி போய்ப்போம்? சார் எனக்கு லீவு கொடுங்கண்ணா, உடம்பு சரியில்லை சார், அப்படி அந்த முகம் அந்த பாவனெல்லாம் நம்ம போய் கேட்கும் போதே அவன் நினைப்பார், இந்த மாதிரி ஒரு நடிப்பு எந்த உலகத்திலையும் பார்க்க முடியாது. அது போல இவர் சொல்லல பாருங்க, நான் ஏதோ வெளியில ஒரு ஷோ காமிச்சேன், அந்த ஷோல ராஜா மயங்கிட்டாரு, அதனால நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லல. இது வெளிப்புறமான ஷோனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை செய்துவிட முடியாது, நாம் எழும்பி சேர்ந்து கட்டிவிட முடியாது. அவர் ரொம்ப அழகா சொன்னா, நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தபடியினால் இப்ப எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்ன செய்துனா என் மேல் அமர்ந்திருக்கிறது. தேவ கரம் அமர்ந்திருக்கிற மனிதனுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது தேவ சித்தத்தையும் ஜெபிக்கணும். தேவனே உம்முடைய கரம் என் மேல் அமர்ந்திருப்பதை நான் காண கிருபை தாரும். இட் இஸ் a favor of God. இதுதாங்க தேவ தயவு. அவன் சொன்னா பாருங்க, தேவனுடைய தயவுள்ள கரம். இந்த கரம் நம்ம மேல இருக்கும்போது மற்றவங்க பார்த்தாலே நம்ம மேல என்ன செய்வாங்கன்னா அவர்களும் நம்ம மேல் தயவுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இது ரொம்ப அவசியமானதுங்க ஒரு தேவ பிள்ளைக்கு. சின்ன ஜெபம் பெரிய ஜெபம் இதெல்லாம் எனக்கு என்ன கொண்டு வரும்? தேவ சித்தத்துக்குள் என்னை வைக்கும். தேவ கரம் என் மேல் அமர்ந்திருக்கும். நிச்சயமான விசுவாசிக்கிற உங்க பாதையில உங்க மேல தேவ கரம் அமர்ந்திருந்தபடினால் எப்படி மனிதர்கள் வந்து உங்களுக்கு தானாக உதவி செய்தார்கள். எத்தனை இடத்துல நீங்க கேட்காத இடத்துல மற்றவங்க வந்து உதவி செய்தாங்க. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ என்ன பரிதாபப்பட்டு வந்து செய்தாங்க நினைக்கிறீங்க, தவறு. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை பரிதாபப்பட்டிருந்தானா இன்னைக்கு பரிதாபத்தினால் எதுவும் நடந்துராது. ஏதோ ஒரு அதுக்கு பின்பதாக அதை விட மேலான ஒன்று இருக்கிறது என்றால் தேவ கரம் நம்மேல் அமர்ந்தபடியினால் மற்றவர்கள் தயவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவ கரம் ரொம்ப அவசியமானது. தேவ சித்தமும் தேவ கரமும்.
அதனால்தான் தான் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே துக்கமா இருந்த, பிறந்ததிலிருந்தே சபிக்கப்பட்டு என்று சொல்லப்பட்ட, குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, இல்லைன்னா விரட்டி அடிக்கப்படுகிற நிலையில் இருந்த ஒரு மனிதனுடைய ஜெபத்தில் அவன் கேட்ட முதல் காரியம் என்னன்னா, அவன் பேர் யாபேஸ். அவன் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணா? அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, வரலாம் வாசிங்க. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ்னாலே துக்கம் தான், ஆனா அவனுடைய ஜெபத்தை வாசிக்கலாமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்ன செய்யணும்னா என்னோடு இருக்கணும் ஆண்டவரே. ஒரு கணம் எல்லாருமே ஜெபம் பண்ணுமா? கை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்திருப்பதாகப்பா. யாரும் பார்க்க முடியாத அந்த கரம், எங்களை சுமந்து வருகிற கரம். நீங்க சொல்லிங்க, ஆண்டவரே நான் உங்களை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு அந்த கரம் இந்த உபவாச நாட்களிலே எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த மூலையிலிருந்து விசுவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் தேவ கரம் அவர்கள் மேல் அமர்வதாக, தேவ கரம் அவர்கள் மேல் அமர்வதாக. இதுவரை எதிர் வல்லமைகள் கரம் நீட்டி இருக்குன்னா, இப்பொழுது தேவ கரம் அவர்கள் மேல் நீட்டப்படும் போது தேவ தயவும் இரக்கமும் கிடைப்பதாக. கிடைக்காத இடத்திலே தேவ கரம் வாசல்களை திறக்க ஆரம்பிக்கும், தேவ கரம் வழிகளை திறக்க ஆரம்பிக்கும். தேவ கரம் செய்து முடிக்க வேண்டியவைகளை கர்த்தர் செய்து முடிக்கவர் போதுமானவர். இந்த நாள் முதற்கொண்டு தேவ சித்தமும் தேவ கரமும் உங்கள் மேல் இருக்கிறதை காண கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிப்பினா 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, தேவ சித்தமும் தேவ கரமும் இந்த நாளிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவங்க குடும்பத்தின் மேலும் அமருகிறதை அந்நியர் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு நெகேமியா விசுவாசித்து சொன்னா, தேவ கரம் என் மேல இருந்ததுனால ராஜா எனக்கு எல்லாவற்றையும் கட்டளையிட்டான். சும்மாலாம் ராஜா கொடுத்துட மாட்டாங்க, கொடுக்குறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கும். காரணம் யாருன்னா தேவ கரம் தான் காரணம். யார் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்யறாங்கன்னா சும்மா வந்து செஞ்சிடல, உங்க மேல இருக்கிற தேவ கரத்தை அவர்கள் பார்ப்பார்கள், நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். Praise the Lord. இப்போ ராஜா கிட்ட கேட்டாச்சு. நான் சொன்னேன், முதலாவது சோர்வும் தீர்வும் சொன்னேன், இரண்டாவது தேவ சித்தமும் தேவ கரமும். ஒரு கணம் சொல்லுங்க, இரண்டாவது தேவ சித்தமும் தேவ கரமும். இப்போ மூன்றாவது நெகேமியா 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க, 11ல இருந்து வாசிங்க. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அப்போது இப்போ அந்த மரம், காட்டில் இருந்த மரங்கள் எல்லாம் எனக்கு ராஜா கொடுத்தமிச்சிருக்கிறார். இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு பல மைல் தூரம் சும்மா சாதாரணமாக வந்துட முடியாது. எனக்கு தெரிந்து ஒரு குறைந்தது ஒரு 2 மாசத்திலிருந்து 3 மாசம் சுமார் பயணம் இருக்கலாம். அவனுடைய சூசான் அரண்மனையிலிருந்து எருசலேம் நகரத்துக்கு வருவதற்கு குறைஞ்சது 3 மாசம் ஆகும். இன்னைக்கு நம்ம 3 மாசம்னா இங்கிருந்து எங்க போலாம்? 3 மாசத்துல உலகத்தையே சுத்திலாம் வந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த வசதிக்கு, அன்னைக்கு இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சுமார் 3 மாசம். 3 மாசத்துக்கு கழிச்சு அவன் தேசத்துக்கு வந்து சேர்றான். தேசத்தை வந்து சேர்ந்த பின்பு அன்னைக்கு நைட்டு யாருக்கிட்டையும் சொல்லல, போய் அந்த தேசத்தின் நகரத்தை எப்படியெல்லாம் உடைந்து கிடக்கிறது என்று அவன் வேதம் சொல்லுகிறது. அவன் சோதனை செய்தான். சொல்லுங்க, என்ன செய்தானா? டெஸ்ட் பண்ணான். சோதனையும் திட்டமிடுதலும் என்று சொல்வேன். இது ரெண்டும் நகையும் சதையும் மாறி. சோதனை செய்வது எதற்கு? திட்டமிடுவதற்காகவே நாம் சோதனை செய்கிறோம். சோதனையும் திட்டமிடுதலும். சோதிச்சு பார்க்கிறான், எந்த அலங்கம் எப்படி இடிஞ்சிருக்கு, எதனால இடிஞ்சது, எந்த அலங்கத்தை எப்படி அவர்கள் இடித்தார்கள் என்று அவன் சோதனை செய்து பார்க்கிறான். சோதனை மாத்திரமல்ல, அதனோடு சேர்ந்து அவனுக்கு ஒரு திட்டமும் வருது. இதை இப்படி இப்படி செய்யலான்னு சொல்லி அவன் திட்டமிடுகிறதையும் பார்க்கிறோம். நீங்க எதை அதிகமா சோதிச்சு பார்ப்பீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்க எதை ரொம்ப சோதிச்சு பார்ப்பீங்க? நாங்க சோதிக்கிற ஒரே ஒரு ஆள், அந்த கணவர்னு ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரை போட்டு சோதிக்கிறதுல நம்ம ஆட்கள்லாம் பயங்கரமான ஆட்கள். இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு, இந்த பில் சம்பந்தமே இல்லையே, இந்த பில் எப்படி இங்க வந்துச்சு. எதை அதிகமாய் சோதிக்கிறோம்? தேவன் ஒரு மனிதனை அனுப்புகிறான், தேவனுடைய செயல்களை செய்வதற்கு அவன் சோதித்து பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்களை நம்ம சோதித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. டெஸ்ட் பண்ணி பாரு, அது நல்லதா, உன் வாழ்க்கைக்கு அது சிறந்ததா.
சும்மா எல்லாத்தையும் அப்படியே ஆமான்னு கிடைச்ச உடனே எடுத்துக்கிறது இல்லை. சிலதை சோதித்து பார்க்காமல் எடுத்துக்கொள்வோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருப்பதில்லை. இவன் வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, நான் வந்து இந்த 3 மாசம் இந்த அரண்மனையில இருந்து வரேன், வாங்க எல்லாரும் என் கூட சேர்ந்துக்குங்க, நாளைக்கே நம்ம கட்டிட வேலையை ஆரம்பிச்சலான்னு சொல்லல. அவனுக்கு நல்லா தெரியும், சோதனையும் திட்டமிடுதல் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்திட முடியாதுன்னா ஜெயத்துக்கு நேராக போய்விட முடியாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சோதனையும் திட்டமிடுதலும் அவசியமானது. பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். பிளானும் தேவை, ஆயத்தமும் தேவை, சோதனையும் தேவை, திட்டமிடுதலும் தேவை. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க சோதித்து பாருங்கள், சோதிச்சு பாருங்க. ஒருத்தவங்க வசனத்தை சொன்னா அந்த வசனம் என்னை ஆண்டவருக்குள்ள நடத்துதான்னு சோதித்து பாருங்க. சில காரியங்கள் உங்ககிட்ட சொல்லும் போது அதை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் அதை சோதித்து பாருங்க. சந்தேகம் வேற, சோதனை வேற. சந்தேகத்தின் ஆவியை நான் சொல்லல, சோதித்து நலமானதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். இங்க நெகேமியா சோதனையும் திட்டமிடுதலையும் பார்க்கிறோம். ஆண்டவரே நம்மை சோதித்து, ஆண்டவரே நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம். வசனம் சரியா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 14:28 இருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? இயேசு கிறிஸ்தே சொல்றார், ஒரு கோபுரத்தை நீ கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்னு என்ன செய்து பார், சோதிச்சு கணக்கு போட்டு பாரு. எதையும் செய்யறதுக்கு முன்பதாக தேவ சித்தம், தேவ கரம் உங்களோடு கூட தான் இருக்கிறது. ஆனா அது செய்து முடித்தலுக்கும் தேவனுடைய ஞானத்தோடு சேர்ந்ததான சோதனையும் திட்டமிடுதலும் அவசியமானது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த சோதனையும் திட்டமிடுதல்ல தவறி போயிடுறாங்க. சரியா திட்டமிடுறது கிடையாது. திட்டமிடுதல், யோசித்து செயல்படுதல். தேவ ஆவியானவர் ஞானத்தை கொடுப்பார், இப்படி செய், இதை கொஞ்சம் சோதிச்சு பார். இன்றைக்கு ஒரு வாகனத்தை எடுக்கிறோம், வாகனத்தை எப்போ நமக்கு சரியா ஓட்ட முடியும் அப்படின்னா அது சரியான நேரத்தில் அதை சோதிச்சு அதை வச்சிருக்கும் போது தான் தேவையான போது சரியாக நாம் பிரயாணிக்க முடியும். அதுதான் டிரைவர் சரியா செய்வாங்க. பிரேக் பிடிக்குதா, ஆயில் இருக்கா, இதெல்லாம் சரியா அதுக்குள்ள இருக்கா. சும்மா ஏறின உடனே வண்டியில போறாங்க பாருங்க, அவர்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பிரச்சனையை சந்திப்பார்கள். ஆனா சோதனையும் திட்டமிடுதலும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அவன் எந்த காரியத்தை ஆரம்பித்தானோ அதை கர்த்தரும் அவனோடு கூட இருந்து செய்து முடிக்க அவர் போதுமானவர். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சிலருக்கு உணர்த்துவாராக, சில காரியங்களில் நீ திட்டமிட வேண்டியது இருக்கிறது. நெகேமியா நல்ல படித்தவன், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனா கூட வந்த உடனே அந்த நகரத்தை முழுவதும் சோதித்து பார்த்தான். எங்க பலவீனமா இருக்கு, எங்க என்ன மரத்தை வைக்கலாம், யார்கிட்டயும் சொல்லல, யாரையும் கூட்டிட்டு போய் சோதிக்கல. அவனே ஒரு நைட்டு யாருக்கும் தெரியாம ஒரு சோதனை பண்றா. போய் எப்படி இதை செய்யலாம் ஆண்டவரே என்கிற ஒரு சோதனையும் திட்டமிடுதலும் அவன் இடத்துல இருக்கிறது. இப்ப வாசிங்க 4வது என்ன செய்கிறான். அதை கட்டுறதுக்கு முன்பதாக அவன் செய்த 4வது காரியம் 2வது அதிகாரம் 17-18 வாசிங்கள். 17 வசனம் 18 வசனம் வாசிங்கள். பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையை பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இப்ப அந்த சோதனையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்தது அந்த ஜனம் அங்க இருக்கிறாங்க, அந்த தேசத்துல பாழாய் கிடக்கிற ஸ்தலத்துல அங்கங்க குடியிருக்கிற ஜனத்துக்கிட்ட போய் சொன்னா, நம்ம எவ்வளவு நாள் இந்த நிந்தையில இப்படியே இருக்கிறது, நம்முடைய தேவனுடைய தேசம் இப்படி அலங்கம் இடிப்பட்டு கிடக்கிறது, இதெல்லாம் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டத்தில் இருந்துட்டோம். எத்தனை பேர் உங்க கரத்தை என் கூட கரம் நீட்ட முடியும் என்று அவன் கரத்தை நீட்டினான். அப்பொழுது அங்க இருக்கிறவர்கள் சொன்னார்களா, நாம் சேர்ந்து என்ன செய்வோம், கட்டுவோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது அவர்களும் உடனே அவருடைய கைகளை என்ன செய்தார்னா நெகேமியாவை திடப்படுத்தினார்கள்.
நான் சொல்லுவேன், சேர்த்து கொள்ளுதலும் திடப்படுத்தலும் என்று சொல்வேன். என்ன ஒரு காரியத்தை செய்யும் போதும் தேவனுடைய காரியத்தை சேர்த்து கொள்கிறான் பாருங்க. 4 பேரை, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான், எனக்கு தான் பாரம் இருக்கு, நான் தான் செய்து முடிப்பேன் கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு உங்களோடு இணைந்து சேர்ந்து உங்கள் ஒரே ஆவி உடையவர்களை சேர்த்துக் கொள்வது அவசியமானது. ஒரே ஆவி உடையவர்கள் எழுந்து கட்டுவோம் பாருங்கள். ஆமா, நாங்களும் இத்தனை நாள் அதுக்கு தான் வெயிட் பண்ணோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவே காத்திருந்தோம் என்று அவர்களும் தங்கள் கைகளை அதற்கு என்ன செய்தார்கள்? திடப்படுத்தினார்கள். இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து கட்டுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறார்? சேர்ந்து பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. பாஸ்டர் உட்கார்ந்தா ஒரு மணி நேரம் ஜம்முன்னு பேசுவாங்க. ஆவிக்குரிய காரியத்தில் சேர்ந்து கட்டுவதற்கு எத்தனை பேர் ஆயத்தம்? வாங்க சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அழிந்து போகிற குடும்பங்களுக்காக நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு நேரம் கிடைக்குது, நீங்களும் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்கலாம் என்று சொல்லக்கூடிய பேர்கள் எத்தனை பேர்? நெகேமியா கூப்பிட்டான் பாருங்க, வாங்க சேர்ந்து செய்யலாம். சேர்த்து கொள்ளுதலும் திடப்படுத்துதலும் ரொம்ப அவசியமானது. அதான் ஒருவன் விழுந்து போனா இன்னொருத்த அவனை என்ன செய்வானா? தாங்கி பிடிப்பான். அதுக்கு தான் நல்ல ஆவிக்குரிய கம்பெனி தேவை. சொல்லுங்க, நமக்கு என்ன தேவை? ஆவிக்குரிய கம்பெனினா எந்த கம்பெனி நினைச்சிடாதீங்க, ஆவிக்குரிய நல்ல நட்பு வட்டாரம் தேவை. எங்க போதகர்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க, ஒரே ஆவியுடைய போதகர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரே ஆவியுடைய போதகர்களோடு இணைந்து நீங்க செயல்படுங்க. அப்பந்தான் சபையை சேர்ந்து கட்டி எழுப்ப முடியும். ஒரே ஆளா போயிட்டு போனா சோர்ந்து கீழே விழுந்துருவோம். அதனால்தான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டு பண்ணும்போது என்னவா உண்டு பண்ணினார்? கணவன். பாஸ்டர் அது மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர், யாருக்கிட்ட வேணாலும் சேர்ந்து இருக்க சொல்லுங்க, இதை இவரு கூட சேர்ந்து. அதனால தான் நான் சொன்னேன், சகோதரி நீங்க வந்து நீங்க கணவரை குறித்து நிறைய சொல்றீங்க என்கிட்ட, ஆனா நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்க சொல்றது நல்லதுதான், ஆனா அவருக்காக நீங்க ஜெபிப்பீங்கன்னா அவருக்குள்ள மாற்றம் வரும். பாஸ்டர் யாருக்கு வேணா ஜெபம் பண்ண சொல்லுங்க, அந்த ஆளுக்காக மட்டும் என்கிட்ட என்ன செய்யாதீங்க. நான் சொன்ன ஒரு காலம் அவர் என்ன செய்ய மாட்டாரு, திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்க ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. இன்னுமா அவருக்காக ஜெபம் பண்ண, அது திருந்தாத கேஸ் பாஸ்டர், விட்டுருங்க, வேற யாராவது சொல்லுங்க, அவங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன். நான் சொன்ன குடும்பத்தையே நீங்க பாரப்பட்டு ஜெபிக்கலன்னா வேற யாருக்கு ஜெபிச்சு என்ன கிடைக்க போகுது? அப்போ சேர்த்து கொள்ளுதலும் திடப்படுதலும் அவசியமானது. ஒரு பெரிய அலங்கத்தை கட்ட போகிறார்கள், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது உள்ள. அதுக்கப்புறம் ஆலயங்கள் எல்லாம் வரப்போது, ஜனங்கள் தேவனை ஆராதிக்க போகிறார்கள். அதுக்கு முன்பதாக நெகேமியா செய்த மிக முக்கியமான காரியம் சேர்த்து கொள்ளுதலும் திடப்படுத்துதலும். சேர்த்து கொண்டா யார் யார் வரீங்க? சேர்த்து கொள்வோம் என்று சேர்த்து கொண்டார். வசிங்கள் ஒரு வசனத்தை, அந்த நாட்களிலே எப்படி ஆதி சபை இவ்வளவு பலப்பட்டது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்கள். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்க அப்போஸ்தலர் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் எப்படி இருந்தாங்கன்னா உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருமே ஒருமனப்பட்டார்கள். சேர்த்துக் கொள்வது அவசியமானது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும், பாஸ்டர் அவங்க வந்தா நான் செய்ய மாட்டேன், இவங்க வந்தா அவங்க வேணாம். இதெல்லாம் தேவ ஆவியானவர் நடத்தி கொண்டு வரும்போது நாம் அவங்களுக்காக பாரப்படுவது அவசியமானது. சேர்ந்து தான் தேவ ராஜ்யத்தை கட்ட முடியும். தனித்து ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சேர்ந்து தான் கட்ட முடியும். அதனால்தான் நான் எப்ப வந்தாலும் ஒருத்தவங்களை எனக்குனே சேர்த்து என்ன செஞ்சுட்டு வருவேன், கூட்டிட்டு வருவேன். அவங்க கூட மட்டும்தான் பேசுவேன், அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட தான் போவேன் கிடையாது. சேரணும். யார் யாரெல்லாம் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒருமனப்படுகிறார்களோ எல்லாரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா இருக்கிறவர்கள் அல்ல, தேவ ராஜ்யம் கட்டப்படணும்ன்ற ஒரே எண்ணம் உடையவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். சபை கட்டப்பட்டு வளர்ச்சி அடையும். ஆவியிலே பலப்படுகிற ஜெபிக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்தை பேசுகிறவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் பாருங்க, குடிக்கிறவன் இந்த தண்ணி அடிக்கிற கேஸ் எல்லாம் அந்த கேஸோடயே சேரும். பார்த்துருக்கிறீங்களா? அவங்க லிஸ்டே அது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க 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 கூட தான் அப்படி சேருவாங்க. அவங்களால மற்றவங்க கூட இணைகிறது கஷ்டம். அப்படியே கொஞ்ச நேரம் வந்தா கூட மறுபடியும் அந்த அந்த கயிறா இரும்பு சங்கிலியா நேரா தரன்னு அவங்களை இழுத்துட்டு போயிடும். ஆனா தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட, தேவனுடைய அலங்கங்களை கட்ட,
நாம் சேர்த்து கொள்வதும் திட்டப்படுத்துவதும் மிக மிக அவசியமானது. நாம் ஒன்றுபடுவோம். இப்பொழுது கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்பொழுது ஆட்களை சேர்த்து கொண்டான். என்ன நடந்தது? கடைசி காரியம் நெகேமியா 2வது அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். ஓரினான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேமியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். போதும். அடுத்த வசனத்தை வாசிக்கும் முன்னாடி கடைசியா நான் சொல்வேன், சூழ்ச்சியும் சாதனையும். சொல்லுங்க, சூழ்ச்சியும் சாதனையும். சேர்த்து கொண்டான், திடப்படுத்துகிறான், எல்லாரையும் தைரியப்படுத்துறான். வாங்க நம்ம சேர்ந்து கட்டுவோம், ஒருமனப்படுங்க என் கூட. உடனே எல்லாரும் கை நீட்டி, நாங்களும் உங்க கூட சேர்ந்து கட்ட வருகிறோம், தேவனுக்காக எப்படியாவது அலங்கத்தை கட்ட வேண்டும். கை நீட்டினார்கள். அங்க பாருங்க 5வது காரியம், சூழ்ச்சி. உடனே ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறவெல்லாம் ஒன்னா கூடிடுவான். எப்பப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் ஒன்னா கூடுறாங்களோ, எதிர் வல்லமைகள் என்ன செய்யும்னா ஒன்றா கூடி இவர்களை எதிர்க்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அங்க சன்பலாத், தொபியா, இன்னும் கேஷவ்ன்ற 3 பேர் எழும்பி கேட்கிறாங்களா, நீங்க என்ன ராஜாக்கு விரோதமா கலகம் பண்றீங்க? மொட்டை கடிதாசி. ரொம்ப சிம்பிளான வேலை என்னன்னா, யாருக்குமே தெரியாது. என்னது? மொட்டை கடிதாசி. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கடிதாசியே தெரியாது போல இருக்கு, அப்படித்தான் பாக்குறீங்க நீங்க. அழகா ராஜாக்கு மொட்டை கடிதாசி இல்லை. இங்க ஒருத்தன் வந்திருக்கிறான், என்னென்னமோ சொல்றான், எதையோ கட்டுறன்றான், உங்களுக்கு விரோதமா கலகம் பண்ணுகிறான் என்று மொட்டை கடிதாசி எழுதுகிறார்கள். நான் சொல்றேன், மொட்டை கடிதாசி எழுதுகிறவர்களாம் கர்த்தர் ஒரு நாள் மொட்டை அடிப்பார். இந்த மாதிரி பழக்கத்தை வச்சு ரகசியமா எழுதி போடுறது, யாருக்குமே தெரியாதுன்னு செஞ்சுட்டு அமைதியா நாசுக்கா நல்ல புள்ள மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் வெளியில வந்துடும். 3 பேர் எழும்புறான். நெகேமியாவுக்கு நல்லா தெரியும், இப்படி சத்துருக்கள் எழும்புவார்கள். சூழ்ச்சி. தேவ ஆலயத்தை கட்டணும்னு உடனே சூழ்ச்சி வருது பாருங்க. நீங்க வேற எதுக்கும் இந்த பிசாசு தடை பண்ண மாட்டாங்க. ஆலயத்தை கட்டணும், தேவ ஜனங்கள் ஜெபிக்க போகிறார்கள், ஊழியத்துக்கு போகிறார்கள், அந்த கிராமத்துக்குள் போறாங்க. உடனே அங்க ஒருத்தன் பார்த்துருவான். அவன் அப்படியே உடனே போன் பண்ணி, இதோ பார் வந்துட்டாங்க, அதை பண்ண வந்துட்டாங்க, இதை பண்ண வந்துட்டாங்க. என்னென்னமோ சேர்ந்து சூழ்ச்சிகளை செய்யலாம். ஆனா நான் சொல்றேன், எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் நெகேமியா போன்றவர்கள் சாதனை படைக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். சாதனை படைக்கிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றுவார். ஏன்னா அவனுக்கு முதலே தெரியும், நான் சுயமா வரல, என் தேவனுடைய சித்தத்தின்படி வந்திருக்கிறேன். நான் சுயமா வரல, என் தேவனுடைய கரம் என்ன செய்துனா என் மேல் அமர்ந்திருக்கிறது. அப்படி ஒரு பிள்ளை ஜெபித்து தேவ சமூகத்தில் செய்ய எழும்புகிற எந்த காரியமா இருந்தாலும் தேவன் சூழ்ச்சிகளை எல்லாம் அகற்ற ஆரம்பிப்பார். சூழ்ச்சிகளுடைய முடிச்செல்லாம் அப்படியே அவிழ்க்க ஆரம்பிக்கும். ஜெபித்து பாருங்க. இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன், ஜெபம் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்றாங்களா, நீங்க அவங்களை நேரடியா எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீங்க ஜெபிக்கிறவர்களா இருப்பீங்கன்னா அந்த சூழ்ச்சிகள் எல்லாருடைய முடிச்சுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். சூழ்ச்சி செய்தவர்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சூழ்ச்சி செய்கிறவர்கள் எப்படி போவாங்க? போகும்போது வெட்கப்பட்டு போவார்கள். ராஜாவே அவர்களை தண்டிப்பார். இந்த ஊர் ராஜா தண்டிக்கிறானோ இல்லையா, ராஜாதி ராஜா தண்டிப்பார். சூழ்ச்சிகள் நிக்க முடியாது என்னைக்குமே. இங்க வந்து என்ன நீ என்ன பெருசா கட்ட வந்துட்ட, நீ யாரியா இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு, உன் வேலை என்ன, நீ பானபாத்திரக்கார, நீ ராஜாவுக்கு வந்து சமைச்சு கொடுத்துட்டு அங்க இரு, நீ எதுக்கு இந்த அலங்கத்தை கட்ட வர? இந்த 3 பேருக்குள்ள என்ன அப்படின்னா, தேவனுடைய அலங்கம் கட்டப்பட்ட கூடாது. கட்டப்பட்டா அவங்க எல்லாரும் ஜெபிக்க வந்துருவாங்க, ஆராதிக்க வந்துருவாங்க. ஆராதனை வந்தா ஒரு தேசமா அது உருவாகிரும். ஒரு தேசமா உருவாகிரும்னா இவங்களுக்கு பிரச்சனை. அதனால இதுக்கு பின்னாடி பல சூழ்ச்சிகளை செய்யறாங்க, பரியாசம் பண்றாங்களா. பெருசா கட்ட வந்துட்டார், கட்டுற பாக்குற 12 வாசல் இருக்கு மொத்தம். 12 வாசல் நீ எப்படி கட்டுறன்னு பாக்குறேன் நான் மனசுக்குள்ள. பொய் குற்றச்சாட்டு, அப்புறம் பரியாசம், என்னென்னமோ செய்யறாங்க. உங்கள் மேல் சொல்லப்படுகிற பொய் குற்றச்சாட்டு பரியாசம் எல்லாம் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவர் செவிட்டு தேவன் அல்ல. அடிக்கடி நான் சொல்லுவேன், இல்ல அவர் குருட்டு தேவன் கிடையாது, செவிடும் கிடையாது, அவர் குருடும் கிடையாது. ரெண்டுமே அவருக்கு நல்லா வேலை செய்யும். யார் உங்களுக்கு விரோதமா சூழ்ச்சி செய்யறா, ஏன் செய்யறா, எப்படி செய்தா, ஊழியத்தில் என்ன சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் என்ன சூழ்ச்சி இப்பவும் செய்யறாங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். அப்போ அறிந்திருக்கும் போது அந்த ஜபித்து தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிச்சு தேவ கரத்தோடு வந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிப்பீங்கன்னா, இதுதான் என்னுடைய தியானத்தின் கடைசி வார்த்தை. நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். நெகேமியா 2:20 வாசிங்கள். அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு
நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை என்ன செய்வானா, கைக்கூடி வர பண்ணுவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் கைக்கூடி வர பண்ணுவாரா மாட்டாரா? பண்ணுவாருங்க. கைக்கூடி வர பண்ணுவார். ஏன்னா அதுல தேவ சித்தம் இருக்கிறது, ஏன்னா அதுல தேவ கரம் இருக்கிறது. அதனால தான் நான் சொல்லுவேன், சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவன் குறித்த நேரத்துக்கு தேவ சித்தத்துக்காக காத்திருந்து செய்யுங்கள். தேவ சித்தம் ரொம்ப அவசியமானது. தேவ கரம் நம்ம கூட செயல்படும். நெகேமியாவுக்கு ஒரு பெரிய விசுவாசம். நெகேமியா சந்தேகப்படல பாருங்க. சிலர்னா தடை வந்தவன சந்தேகப்படுவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்தை ஆரம்பிச்ச அந்த முதல் வருஷத்திலே ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ இந்த எதிர்ப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நாங்க ஆராதனை நடத்த விட மாட்டோம், நீங்க வீடுன்னு கட்டிட்டு வந்துட்டு எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க சர்ச் நீங்க ஆட்களை கூட்டி சேர்த்து ஆராதிப்பீங்கன்னு சொல்லி எதிர்ப்பு செய்தார்கள். எதிர்ப்பு செய்கிற வேளையில என்னுடைய நண்பன் வந்தான் ஒரு நாள். நான் இப்போ ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்கடா, என்னடா பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அவன் சொன்னான், இந்த எதிர்ப்பு தான் ஒரு சரியான அடையாளம், இந்த இடத்துல தேவன் இன்னும் பெரிதான காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்கு என்று சொன்னான். இது பாருங்க எவ்வளவு அந்த முதல் வருஷம் இப்படி நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த இன்னும் பல மடங்கு ஆண்டவர் நம்மை வளர்ச்சிக்கு கொண்டு போவார். அதெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கு. ஆனால் அந்த முதல் வருஷத்துல நீ யாரும் என் கூட இல்லாத போது அந்த ஒரு நாள் வந்து சொன்னா, இந்த எதிர்ப்பு தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை உன் வாழ்க்கையில் நீ காண்பா என்று என்னை தைரியப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு போனான். அந்த வார்த்தை என்னை அன்றைக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தது. அப்போ தேவன் நம்ம கூட இருக்கும்போது எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதன் நடுவிலே கர்த்தரும் நம்ம கூட காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். சொல்லுங்க, காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கைக்கூடி வர பண்ணுவார். காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். கூட இருந்தவரெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ இப்படி எல்லாம் மொட்டை கடிதாசி போடுறாங்களே, இப்படி எல்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்களே. கவலைப்படாத, தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி வந்திருக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ஒரு பெரிய விசுவாசம், தேவ கரம் என் கூட இருந்திருக்கிறது. மூணாவது, இப்ப சொல்றேன், பரலோகத்தின் தேவனின் காரியத்தை என்ன செய்வானா, கைக்குடி வர பண்ணுவார். அதை சொல்லிட்டு அவன் சொன்ன வார்த்தை கடைசி அந்த முடிக்கும் போது 2வது அதிகாரம் எப்படி முடித்தார் வாசிங்க. அவருடைய ஊழியக்காரராகி அவருடைய வேலைக்காரனா வந்திருக்கிறோம் நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் கிடையாது, பாத்தியமும் இல்லை, பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். தெளிவா பதில் சொன்னார். அதுதான் தேவ சித்தமும் தேவ கரமும் ஒரு மனிதனோடு கூட இருந்து ஒரு காரியத்தை எழும்பி கட்ட வரும்போது எவ்வளவு வார்த்தையில தெளிவு பாருங்க. உங்களுக்கோ வென்றால் அதுல பங்கும் கிடையாது, பாத்தியமும் கிடையாது, உங்க பேரும் அதுல வராது. ஆனா கர்த்தர் எங்களை கொண்டு எதை செய்ய திட்டமிட்டாரோ அதை நேர்த்தியாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது முதலாவது சொன்ன சோர்வும் தீர்வும், 2வது தேவ சித்தமும் தேவ கரமும், 3வது சோதனையும் திட்டமிடுதலும், 4வது சேர்த்து கொள்ளுதலும் திடப்படுத்தலும், கடைசி நான் சொன்ன சூழ்ச்சியும் சாதனையும். கர்த்தர் அதே நெகேமியாவை கொண்டு, எந்த நெகேமியாவை கொண்டு ஆரம்பித்தாரோ அதே நெகேமியாவை கொண்டு முடித்தும் அதை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். உங்களை கொண்டு ஆரம்பித்ததை உங்களை கொண்டே கட்டி முடிக்க அவர் போதுமானவர். சொல்லுங்க, என்னை கொண்டு ஆரம்பித்ததை என் கரத்தை கொண்டே கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீங்க ஆரம்பிச்சு இன்னொருத்தர் முடிக்க மாட்டாங்க. நீங்க ஆரம்பிச்சு உங்க மூலமா கர்த்தர் ஆரம்பிச்சார்னா உங்களை கொண்டே அதை நிறைவேற்றி முடிக்கும் இந்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். எதிராளிகள் எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் ஜீவன் உள்ள தேவன் உங்களோடு கூட இருந்து அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், வல்லமானவர். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர், அவர் வல்லவர், நல்லவர்,
வல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள், சொல்லுங்க சேர்ந்து, எரிகோ போன்ற சோதனைகள் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஐயா வாழ்க, வாழ்க, எல்லாரும் சேர்ந்து ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம். தேடுகிற அனைவருமே, தேடுகிற மகிழ்ந்த களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்த களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ரெண்டு கரங்களை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். எத்தனை தடைகள் வந்தாலும், சூழ்ச்சிகள் வந்தாலும், தேவ சித்தமும் தேவ கரமும் உங்களுக்காக இருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு ஆரம்பித்ததை உங்களை கொண்டே நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய வார்த்தையில் என்றைக்குமே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் போதுமானவர். ஒரு 3 பேர் பலவீனமா இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு நாளை ஆராதனைக்காக பின்பதாக நம்முடைய குடும்பங்களுக்காக வேகமா ஜெபம் பண்ணுவோம். அருமையான தம்பி வசந்த், ஆண்டவர் நல்ல சுகத்தை தரணும். இன்னைக்கு சோதித்து பார்த்ததுல ஆமேன், அது பெரிதான பயப்படுகிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தர் இன்னும் அதுல ஒரு பரிபூர்ண சுகத்தை தர. மணிகண்டனின் சகோதரனுக்கு ஆமேன் செஸ்ட்ல ஒரு ஆமேன் செஸ்ட் பெயின் வந்திருக்கிறது. கர்த்தர் மணிகண்டன் நம்முடைய NVA சபையில அவருக்கும் நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அதே நேரத்தில் ஷெர்லின் என்கிற மகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஷெரினுக்காக கர்த்தர் அவளுக்கு இருக்கிற எல்லா ஜுரமும் பலவீனத்தையும் மாற்றி பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். இன்னும் NVA ஃபேமிலியில, ஆன்லைன் ஃபேமிலியில கர்த்தர் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்க, யெகோவா ராஃபா, சுகப்படுத்துகிற தேவனே, இந்த 3 பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிற இதே நேரத்தில் யார் யாரெல்லாம் இந்த மாலை நேரத்தில் பலவீனத்தோடு வந்திருப்பதால் நான் விசுவாசத்தோடு வந்திருக்கங்க. என் ஆண்டவர் சுகப்படுத்துகிறவர், என் ஆண்டவர் பலவீனத்தை மாற்றுகிறவர், பலன் இல்லாதவர்களுக்கு பலன் தருகிறவர். யெகோவா ராஃபா என்பது அவருடைய நாமம். எகிப்தியனுக்கு வந்த எந்த ஒரு வாதை உனக்கு வராதுன்னு சொன்னார். நானே உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதே பிள்ளைகள் ஒரு பரிபூர்ண சுகமடைவார்களாக. இத்தனை பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது இயேசுவின் இரத்தம் ஜெயம். சொல்லலாம் எல்லாம் சேர்ந்து, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை இந்த நேரத்தில் தாங்கப்பா. இந்த ஜெப நாளிலே கர்த்தர் பிள்ளைகளை சாட்சியாய் மாற்றுவீராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அந்த பிள்ளைகள் பலவீனத்தை மாற்றி அவர்களை சுகமாய் சாட்சியாய் நிறுத்த கிருபை செய்வாராக.
கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். டயபிட்டிஸ் பாதையில் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம். சுகர்னால கஷ்டப்படுகிறவர்கள், பிரஷர்னால கஷ்டப்படுகிறவர்கள், இன்னும் வெளியில சொல்ல முடியாத இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே மார்பில் இருக்க கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். ஆண்டவரே எந்தெந்த இடத்திலெல்லாம் சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறதோ சபை அவர்களுக்காக பாரப்படுகிறது. Be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் பிள்ளைகளை சுகப்படுத்துவாராக. ஆமென். ஒருவருக்கு ஒருவர் வியாதியா இருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபம் உண்மையாகவே அவர்களுக்கு பலன் உள்ளதாய் மாறும். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துவார். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி சாட்சியாய் நிறுத்துவார். அடுத்தது நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் உயிரடைய வேண்டும். கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உயிரற்ற குடும்பங்களால் அல்ல, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட குடும்பங்கள். நான் சொன்ன வார்த்தையை மனதில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. எங்க குடும்பம் எல்லாம் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட குடும்பமா மாறின ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஜீவனோடு அனலாய் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். எங்க குடும்பம் உணர்வடைகிற குடும்பமா மாற்றுங்கப்பா. ஒரு மந்த குடும்பமா ஆண்டவரே நெகேமியாவோடு இணைந்து கை கோர்த்தது போல இப்போ இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தேவனோடு இணைந்து கை கொடுத்து ஆண்டவரை எழுந்து கட்டுவோம். சபையை கட்டுவோம். தேவனுடைய ஆலயங்களை கட்டுவோம். தேவனுடைய சமூகத்தில் பின்வாங்கி போனவருடைய வாழ்க்கையை நாங்கள் கட்ட எழும்புவது போல ஒவ்வொரு குடும்பம் உணர்வடைய கிருபை தாரும். மூணாவது சொல்லுங்க, எல்லாரும் தெளிவடையட்டும். ஆண்டவரே குழப்பத்தில் இருக்க எல்லாரும் தெளிவடைவார்களாக. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் குழப்பத்தில் இருக்காங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை தெளிவடைய செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே தெளிவடையட்டும். ஆண்டவரே பலன் இல்லாத குடும்பங்கள் இந்த நாளிலே பலன் அடைவார்களாக. நான்காவது சொல்லுங்க, எல்லா குடும்பமும் இயேசுவின் நாமத்தினாலே பலனடையட்டும். ஆண்டவரே ஸ்திரப்படட்டும் அப்பா. அஸ்திபாரம் அசைந்து கொண்டு இயேசு கொஞ்சம், உலகம் கொஞ்சம், இயேசு கொஞ்சம், மற்றொரு தெய்வம் கொஞ்சம், இப்படி ஆண்டவரே அஸ்திபார ஸ்திரம் இல்லாம இருக்கிற எல்லா குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. ஆமென். ஆறாவது ஆண்டவரே ஊன்ற கட்டப்படட்டும். ஆண்டவரே இடிந்து போன எல்லா ஜெப வாழ்க்கை மறுபடியும் ஆழமாய் கட்டப்படுவதாக. மறுபடியும் எல்லா குடும்பத்துக்குள்ள ஜெபம் வரட்டும். 10வது ஆண்டு எல்லா குடும்பமும் ஒரு ஜெபிக்கிற குடும்பமா மாறட்டும். ஆண்டவரே அடுத்தது சொல்லுங்க, வளர்ச்சி அடையட்டும். சொல்லி சொல்லி நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லி, இயேசுவே என் குடும்பத்தை ஒரு வளர்ச்சி அடைய நேரா கொண்டு போங்க. எங்க சபை வளர்ச்சி அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதுக்கு விரோதமா இருக்கிற வல்லமைகள் செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, தரத்துல உயரட்டும். ஆண்டவரே எங்க குடும்பம், எங்க சபை எல்லாம் தரத்துல கர்த்தர் உயர்த்துவீராக. ஒரு குவாலிட்டியான பீப்புளாக ஆண்டவர் விரும்புகிற ஒரு தரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. பெருக்கம் அடையட்டும். ஆண்டவரே எல்லா வழிகளிலும் கர்த்தர் குடும்பங்களை பெருக்கமடைய செய்வீராக. ஆண்டவரே எங்கள் சபை பெருக்கமடையட்டும். ஒரு மந்தை பெருகுகிறது போல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு மந்தை பெருகுகிறது போல சபை பெருகுவதாக. ஒவ்வொரு குடும்பம் ஒரு பெருக்கத்தை காண கிருபை தாரும். ஆண்டவரே விரிவடையட்டும் அப்பா. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எல்லா இடத்துல கர்த்தர் சபையை விரிவடைய செய்வீராக. அடுத்தது சொல்லுங்க, எழுப்புதல் அடையட்டும். ஆண்டவரே எழுப்புதல் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செத்து போனவர் சபையாக அல்ல, ஒரு மந்த சபையாக அல்ல, ஆமென், ஒரு இருளின் சபையாக அல்ல, ஒரு எழும்பி பிரகாசிக்கிற சபையாக, எல்லா அநேக குடும்பங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு எழும்பி பிரகாசிக்கிற குடும்பமாக கர்த்தர் எழுப்புதல் அடைகிற சபையாக மாற்றுவீராக. சொல்லுங்க, மறுரூபம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மறுரூபம் அடையட்டும். ஆண்டவரே திறப்பிலே நிற்கட்டும். ஆண்டவரே பரிந்து பேசட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, சத்ருவை ஜெயிக்கட்டும் அப்பா. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லா சத்ரு எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுகிறானோ ஆமென், முடிந்த அப்படியே கரங்களை சுற்றி கூட ஜெபம் பண்ணுங்க. எல்லா திசையிலிருந்து அவன் செய்கிற வல்லமைகள் எல்லாம் சபைக்கு விரோதமா, சபையில் இருக்க குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள வந்து அது மூலமா குடும்பத்தில் செயல்படுகிற எல்லா சத்ருவின் ஆயுதங்களும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது அவருடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. ரிபாதரபா சந்தலபா தியந்தலபா திடபலபா திடபரபா ரகதலபா கத்தியலபா கத்துரபலபா தியந்தலபா திடபலபா. கல்வாரி சிலுவையிலே நீர் அவன் தலையை நசுக்கி இருக்கிறீர். அவனுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. நீர் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சத்ருவை ஜெயிக்கிற சபையாக கர்த்தர் மாற்றுவீராக. கடைசியா ஒரு வார்த்தை, எங்களை சாட்சியாய் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா பகுதியிலும் நாங்கள் எல்லா காலத்திலும் எங்கள் சபை ஒரு சாட்சியின் சபையாய் இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரமும் உம்முடைய சித்தமும் இருக்கும் என்றால் எல்லா காலத்திலும் நாங்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவரே, பண காரியத்துல, ஆண்டவரே உறவு காரியத்துல, இன்னும் ஆண்டவரே எந்தெந்த காரியத்துல நீ விரும்புகிறீரோ எல்லா பகுதியிலும் நாங்கள் சாட்சியா இருக்க கிருபை தாரும்.
ஆண்டவரே சாட்சியா இருக்க கிருபை தாரும். உம்முடைய சமூகத்திலே எங்க குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாளை ஆராதனைக்காக அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே காலையில இருக்க 5 மணி ஆராதனை, இரண்டாவது ஆராதனை 7 மணிக்கு, மாலையில் இருக்கிற 7 மணி ஆராதனை, வாலிபர் ஆராதனை, ஆண்டவர் எல்லா ஆராதனையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை எல்லா ஆராதனையிலும் அக்கினி ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சபைக்குள்ள ஒரு அக்கினி பலிபீடத்தில் எரிந்து கொண்டே இருப்பதாக. அநேகர் வந்து அந்த வல்லமையினால் விடுவிக்கப்படுவார்களாக. உள்ள வரும்போதே வியாதிகள் சுகமாகட்டும். உள்ள வரும்போதே கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. உள்ள வரும்போதே தேவ ஆவியின் அசைவாடுதலுக்கான கிருபை தாரும். உள்ள வெளியில எங்க உட்கார்ந்தாலும் ஒரே தேவ ஆவியோட பிரசன்னம் அசைவாடட்டும். ஒரே தேவ மகிமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கட்டும். என்னுடைய ஜெபத்தில் ஒன்று, அந்த வாசல் நம்ம மேட்டில இருந்து இறங்குறோம்ல, அதிலிருந்து புல்பிட் வரைக்கும் கர்த்தர் மனித தலைகளால் நிரப்புவாராக. ஒரு தரிசனத்தோடு ஜெபம் பண்ண கை உயர்த்தி, ஆண்டவர் அந்த மெயின் ரோட்ல இருந்து உள்ள வர வரைக்கும் எல்லா இடத்திலும் மடை திறந்த வெள்ளம் போல கர்த்தருடைய ஜனத்தை கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை சுற்றி 50 கிலோமீட்டர் ஆண்டவர் 4 திசையிலும் கர்த்தர் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை சபைக்கு அழைத்து வருவீராக. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், நாங்கள் நடந்து போன பகுதிகள், நாங்கள் சந்தித்த வீடுகள், எல்லா பகுதியிலும் கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவீராக. கர்த்தருடைய ஆலயமாக, ஒரு வெளிச்சத்தின் ஆலயமாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே அதை நீ செய்து முடிக்க போகிறீர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எழும்பி கட்ட எழும்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்ட எழும்பி இருக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்து நடத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு ஆண்டவரே இசை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆராதனை நடக்கிற போதகர்களுக்காக, தம்பிமாருக்காக, ஆண்டவரே அதே போல வெளியில ஊழியம் செய்ய போகிற தம்பிமார்களுக்காக, எங்களோடு இணைந்து நிற்கிற வாகனத்தை ஓட்டுகிற சகோதரர்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக, எங்கள் சபை லீடர்ஸ்க்காக, மூப்பர்களுக்காக, ஆண்டவரே இன்னும் ஒவ்வொரு பகுதியில் இருக்க உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சபை குடும்பங்களுக்காக, ஆன்லைன்ல எங்களுக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கைவேற்றி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆன்லைன்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குறுகிய காலத்துல நிறைய குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததா கிளை சபை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிளை சபையில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல தலைமை சபையில தேவன் நம்ம குடும்பத்துக்காக எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க இது உங்க ஊழியம் ஆண்டவரே, ஒரு தனி மனிதனுடைய ஊழியம் அல்ல. இதுக்கு பின்பதாக எத்தனையோ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை நடத்துகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாக நீ பயன்படுத்துறதுக்காக ஆண்டவரே எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா காலத்திலும் உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய கரமும் எங்கள் மேல் கூட இருப்பதாக. அப்படி எழுதி வைத்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு முன்பதாக பிரதர் செல்வின்காக ஒரு விச ஜெபம் பண்றோம். ஆண்டவரே நினைவு வருதப்பா, அவருக்கு எல்லா ஜுரமும் நேற்றிலிருந்து அவருக்கு கொஞ்சம் ஜுரம் வந்திருக்கிறது. கர்த்தர் அந்த ஜுரத்திலிருந்து அவருக்கு நல்ல விடுதலை தந்து ஆண்டவரே அந்த ஜுரம் அவருக்கு இருக்காதபடி சபையில இப்பொழுது நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். செல்வின் ஆண்டவரே கர்த்தர் அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வருவீராக. இன்னும் எங்க கிட்ட ஜெபிங்கன்னு சொல்லி யார் நாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு விடுதலை தருவீராக. பூர்ணமான சுகத்தை காண கர்த்தர் கிருபை தார். எழுதி வைத்திருக்க ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மால் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே கூடும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. உபவாச ஜெபத்தின் 21 நாள் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெப குறிப்புகள், எழுதப்பட்ட 5 ஆவிக்குரிய காரியங்கள், 5 பூமிக்குரிய காரியங்கள். கர்த்தர் ஆண்டவரே பெரிய மாற்றத்தையும் அதிசயத்தையும் இதில் செய்து ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அற்புதங்களாக, அடையாளங்களாக மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவைகளுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி இருக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கிறோம், பரிந்து பேசி மன்றாடி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவங்க பேர்லாம் எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சித்து சாட்சியாய் நிறுத்த கிருபை தார். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புறப்பா. குறித்த நேரத்தில் போய் ஆலயத்தில் ஆராதனையில எல்லாருமே சரியான நேரத்துக்கு வர கர்த்தர் கிருபை தார். ஆலயத்தில் ஒரு பெரிய அபிஷேகத்தின் வல்லமை இருப்பதாக, கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்துல வியாபரித்திருப்பதாக. ஒரு விசை ஆன்லைன்ல இப்பொழுது எழுதப்பட்டிருக்கிற, இன்றைக்கு மாலை எழுதி இருக்கிற, இன்றைக்கு காலையிலிருந்து எழுதப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற தேவன் நீர். ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவரே அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது.
ஆண்டவருடைய செவிகள் அதற்கு திறந்திருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் ஆம் என்றும் ஆமேனுமாய் பதில் கொடுத்து அற்புதமாய் நடத்தி செல்லும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புற தேவைகளை சந்தியும். அப்படியே 21வது நாள் அந்த 17ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஊழியக்காரர்கள் வருகிறவர்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. வெளியில நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா ஒழுங்குக்கான ஆயத்தங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. சபையில் இருக்க சகோதரர்கள் எல்லாம் இதில் ஒருமனப்பட்டு இணைந்து இதை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தர் ஒருமனப்படுகிறவர்களை ஒன்று சேர்ப்பீராக. ஆண்டவர் அன்றைக்கு இருக்க கொடுக்கப்பட வேண்டிய ஆகாரத்துக்காக ஜெபிக்கிறோம். அதுக்குண்டான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். யார் யாரெல்லாம் அதுக்காக ஜெபிக்கிறார்களோ, அதோடு சேர்ந்தவர்களை கரங்களை நீட்டுகிறார்களோ, அதுக்கான பலன்களையும் காண கர்த்தர் கிருபை தார். ஆசீர்வதிக்கிறவங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் விசேஷமாக லைவ்ல வந்தவர்கள், கிளை சபையில தலைமை சபையில் வந்தவர்களோடு சகல பரிசுத்தவான்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தை கடந்து செல்லுங்கள். God bless you. Praise the Lord.